10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பயாலஜி யூனிட் 15ல ஒரு ஷார்ட் ஆன்சர் பார்க்க போறோம். ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் ஸ்டிமுலஸ். ஸ்டிமுலஸ்னா தூண்டுதல்னு அர்த்தம். அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்கணும். பேஜ் நம்பர் 218ல இதுக்கான ஆன்சர் இருக்கு. ஸ்டிமுலஸ் ரெஃபர்ஸ் டு த சேஞ்சஸ் இன் த என்விரான்மெண்டல் கண்டிஷன். என்விரான்மெண்டல் கண்டிஷன்னா நம்ம சுற்றுச்சூழல், நம்மள சுத்தி இருக்கிற இடத்துல மாற்றங்கள் சேஞ்சஸ் ஏற்பட்டதுன்னா அதுக்கு ஸ்டிமுலஸ் நம்ம சொல்லுவோம். அந்த மாற்றங்கள் ஏற்படும் போது தட் ஆர் டிடெக்டட் பை ரிசெப்டார்ஸ் பிரசன்ட் இன் த பாடி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள சுத்தி சத்தம் அதிகமா, இப்ப வண்டியில இருந்து ஏதாவது சத்தம் அதிகமா வருதுன்னா நம்ம காதை மூடிப்போமா, இயர்ஸை க்ளோஸ் பண்ணிப்போம். அந்த இயர்ன்றது தான் நம்ம உடம்புல இருக்க ஆர்கன் தான் ரிசெப்டார். அது காதா இருக்கலாம், ஸ்மெல்லுனா மூக்கா இருக்கலாம், டேஸ்ட்னா நாக்கா இருக்கலாம், டச்சுனா ஸ்கின்னா இருக்கலாம், ஹீட்டு கோல்டெல்லாம் ஸ்கின்னா இருக்கலாம், பெயின்னாலும் ஸ்கின்னா இருக்கலாம். ஏதாவது ஒரு பின்னு கம்பிலாம் நம்மள குத்துதுன்னா நம்மளுக்கு ரொம்ப வலிக்குமா, அப்ப அதெல்லாம் ரிசெப்டார். நம்ம உடம்புல இருக்கிற ரிசெப்டார்ஸ்லாம், ரிசெப்டார்ஸ்ன்றது ஆர்கன் இல்ல நம்ம உடம்புல இருக்க ஸ்கின்னு அதெல்லாம் தான் சொல்லுவோம். சோ அந்த ரிசெப்டார்ன்றது டிடெக்ட் பண்ணும், அதை கண்டுபிடிக்கும். நம்ம சுத்தி நடக்கிற சேஞ்சஸை கண்டுபிடிச்சு நம்ம உடம்புக்கு அது சொல்லும். relevant changes in the activities of organism to a particular stimuli are called their reaction or responses. ஸ்டிமுலஸும் ஸ்டிமுலையும் சிங்குலர் ப்ளூரல் தான், ரெண்டும் சேம் தான். அதை தான் சொல்ல வரேன். ஏதோ ஒரு தூண்டுதல், நம்மளை சுத்தி ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா அதை நம்ம உடம்புக்கு ரிசெப்டார் மூலமா தெரியப்படுத்தும். ரிசெப்டார்ன்றது காது மூக்கு அதெல்லாம் தான் ரிசெப்டார். அது தெரியப்படுத்தும். அப்ப நம்ம உடம்பு என்ன பண்ணும்னா, ஆர்கானிசம்ஸ்னா உயிரினங்கள், அது மனிதனா இருக்கலாம் இல்ல ஏதாவது மிருகமா இருக்கலாம், அது அதுக்கு ஏற்றாற் போல மாற்றங்களை செஞ்சுக்கும். ரிலவென்ட் சேஞ்சஸ் இன் த ஆக்டிவிட்டிஸ், தன்னுடைய செயல்பாடுகளை ரிலவென்ட் சேஞ்சஸ் தேவையான மாற்றங்களை செஞ்சுக்கும் டு அ பர்டிகுலர் ஸ்டிமுலை. ஃபார் எக்ஸாம்பிள் பின்னு குத்துச்சுன்னா, ஏதோ ஒரு ஷார்ப்பான பொருள் நம்மள குத்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து கையை எடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப அந்த பர்டிகுலர் ஸ்டிமுலைக்கு நம்ம ஒண்ணு பண்ணணும். இப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்மள சுத்தி ரொம்ப ஹாட்டா இருந்ததுன்னா நம்ம ஃபேனை போடுவோம், ஃபேன் சுவிட்சை போடுவோம். அதே போல நம்மள சுத்தி ரொம்ப கோல்டா இருந்ததுன்னா ஸ்வெட்டர் போட்டுப்போம். இதெல்லாம் தான் அந்தந்த ஸ்டிமுலைக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த தூண்டுதலுக்கு நம்மள சுத்தி ஏற்படுற மாற்றங்களுக்கு ஏற்றாற் போல ரிலவென்ட் சேஞ்சஸ், அதுக்கு தேவையான மாற்றங்களை நம்ம உயிரினங்கள் செஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் ரியாக்ஷன் ஆர் ரெஸ்பான்சஸ். அந்த ஸ்டிமுலஸ்க்கு ரியாக்ஷன் ஆர் ரெஸ்பான்சஸ் நம்ம செய்யறோம். இது ஆக்ஷன் சொல்லலாம். ஸ்டிமுலஸ்ன்றது ஆக்ஷன், தூண்டுதல். அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்ல, அதுக்கு பேர் ரியாக்ஷன். இப்ப பின்னு ஷார்ப்பான பொருள் ஏதாவது நம்மள குத்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல இருந்து கையை எடுக்கணும். அந்த பின்னு நம்மள குத்துறதுக்கு பேரு ஸ்டிமுலஸ். அது நம்ம ஸ்கின் மூலமா நம்மளுக்கு தெரியப்படுத்தும், அதுதான் ரிசெப்டார். அதற்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுவோம், ரியாக்ஷன் என்ன பண்ணுவோம், கையை அந்த இடத்துல இருந்து எடுத்துருவோம்.